அனைவருக்கும் வணக்கம். நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே வசமா ஒரு வழக்குல சிக்க இருக்கிறாரு. ஏற்கனவே நேரு அவர்கள் மீது இப்பதான் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. கடந்த ஆட்சியில இடி 2 முறை எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி டிஜிபிக்கு கடிதம் எழுதுறதுக்கு பின்னாடியும் அந்த கடிதத்தெல்லாம் நாங்க பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க பார்த்து பொறுமையா தான் வழக்கு பதிவு பண்ணுவோம்னு சொல்லி அப்போது திமுக பவர் இருந்ததுனால அதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா அது மட்டும் இல்ல, அது கூடவே அதுல எஃப்ஐஆர்ல பெயர்களை சேர்ப்பாங்க இல்லையா, யார் A1 A2 அப்படிங்கிற மாதிரி, அதுல 8வது இடத்துல இருக்கிற நபர் தான் ரொம்ப முக்கியமான நபர். ரத்தீஸ் அவர்களினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. அவரும் அந்த எஃப்ஐஆர்ல உள்ளடக்கப்பட்டிருக்கார். அப்ப ரத்தீஸ் அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்து உதயநிதி அவர்கள் கூட கிரிக்கெட் விளையாண்ட காலம் தொட்டு அவர் துணை முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாடி பல துறைகள்ல இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருந்த உதயநிதியினுடைய வலதுகரம் தான் ரத்தீஸ். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களே ரத்தீஸ் கூடலாம் சேராதப்பா, நிறைய பிரச்சனை வரும்பா அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சதெல்லாம் தாண்டியும் இல்ல நாங்க ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் உதயநிதி அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த நிலைமையில கொண்டு நிப்பாட்டி இருக்கு. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல வசமா சிக்க இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. முதல்ல இந்த வழக்கினுடைய பின்னணி என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கடந்த ஆண்டு 2025 அக்டோபர் மாதம் நேரு அவர்கள் கையில் வச்சிருந்த நகர்ப்புற உள்ளாட்சி துறையில பல மோசடிகள் இருக்கு, ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு கடிதமா தமிழக டிஜிபிக்கு அனுப்புறாங்க. ஸோ இதன் மேல நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, அப்பதான் நாங்க மணி லாண்டரிங் நடந்திருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த வழக்கை விசாரணை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்ல டிஜிபி இந்த கடிதத்தை ஏற்றுக்கிட்டு எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணல, கிடப்பில் போட்டுடுறாங்க. மறுபடியும் டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா இன்னொரு கடிதம் அனுப்புறாங்க. ஒரு டெண்டருக்கும் 7.5 to 10% கிட்டத்தட்ட 10% வரைக்கும் கமிஷன் வாங்குறாங்க. அது என்ன கமிஷன் வாங்குறாங்கன்னா, பார்ட்டி ஃபண்ட், கட்சிக்கான நிதி அப்படின்னு சொல்லி டெண்டர்கள் ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து கமிஷன் வாங்குறாங்க. இது நேரடியா கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களுடைய அடுத்த கட்ட வாரிசான உதயநிதி அவர்களுக்கும் போயிட்டு பெனிஃபிட் ஆகுது. அதனால அவர்கள் மீது இதுல விசாரிக்கிற அளவுக்கு இடி ஒரு கடிதத்தை ரெடி பண்ணி மறுபடியும் டிஜிபி அவர்களுக்கு அனுப்புறாங்க. அதற்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, அதுவும் அப்படியே கிடப்புல போடப்படுது. இப்ப இந்த 2 கடிதத்துக்குமே ஏன் தமிழக காவல்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிமுகவினுடைய எம்பி இன்பதுரை அவர்கள் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. அதுல உயர்நீதிமன்றம் வழிகாட்டுறாங்க, நீங்க உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்பவும் திமுக அரசு அப்படியே காலம் தாழ்த்துறாங்க. எங்களுக்கு டைம் வேணும் யுவர் ஆனர், நாங்க வழக்கினுடைய சாராம்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஆட்சி மாறுது. திருப்பி இப்ப பதிவு பண்ண எஃப்ஐஆர் ரத்தீஸ் அவர்களினுடைய பெயர் இருக்கு. ரத்தீஸ் அவர்கள் உதயநிதியை எப்படி மாட்டி விட போறாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் கடந்த ஆண்டு நமக்கு நடந்துச்சு. 1000 கோடி ஊழல், டாஸ்மாகில் மெகா ஊழல் அப்படிங்கிற மாதிரி நாமளே பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம். அது என்ன சம்பவம் அப்படின்னா, டெண்டர்கள் எந்த கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அதிகாரிகள் கிட்ட டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு உதயநிதிக்கு ஒரு நிழல் உலகத்துல வலதுகரமா இருந்தவர் தான் ரத்தீஷ். குறிப்பா சொல்ல போனா அப்போதைய டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் அவர்களினுடைய வாட்ஸ்அப்ல ரத்தீஷ் அவர்கள் சேட் பண்றாரு. அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு இல்லையா. ஸோ அவரோட வீட்டுக்கு ரைடு போகும்போது ரத்தீஷ் கிட்ட பேசின அந்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல கசிஞ்சுது. அதுக்கப்புறம் ரத்தீஷ் அவருடைய வீட்டுக்கும் இடி ரைடு போனாங்க. பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல இவர்கள் வர்ற தகவல் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணி கிளம்பிடுறாரு. இல்ல அன்னைக்கே ரத்தீஷ் அவர்கள் ரிமாண்ட் கூட பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படி நூலில தப்பிச்சவர் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல இடி தங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டு இருக்கு, அதனால இந்த வழக்கை நீங்க விசாரிக்கிறது தடை பண்ணணும்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த டாஸ்மாக் வழக்கு அப்படியே டவுன் ஆகுது. இல்லை அப்பவே உதயநிதி மாற்றாதான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ ரத்தீஷ் அவர்களையும் எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டாங்க. ரத்தீஷ் அவர்களை காப்பாத்துறதுக்கு இப்போ அவர்கள்ட்ட பவர் இல்லை. இப்போ இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் அந்த டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இவருடைய தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட தமிழக அந்த முன்னாள் அமைச்சரவையில எல்லா துறைகளையும், நெடுஞ்சாலை துறையா இருக்கட்டும், உணவுத்துறையா இருக்கட்டும், ஏன் ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கக்கூடிய காவல்துறை முதற்கொண்டு இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. யாருக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் மாத்தினாலும் சரி, ஒரு முக்கியமான டெண்டர் யாருக்கு கொடுக்கணும்னாலும் சரி, பொதுப்பணித்துறை டெண்டர்கள் எல்லாத்துலயும் முதற்கொண்டு இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். அதாவது பொதுப்பணித்துறை வச்சிருந்தவர் ஏவாவிலோ இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய நபருக்கு டெண்டர் கொடுக்கணும், ஏன்னா உதயநிதியினுடைய சிபாரிசு. ஸோ உதயநிதி டைரக்டா பண்றது இல்ல,
இவரை வச்சு பண்ணிக்கிறது, உதயநிதிக்கு தெரியாமையோ இவரும் நிறைய பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. இப்போ நேரு அவர்களினுடைய உதவியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த உதவியாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தீஷ் கூடயும் தொடர்பில் இருந்திருப்பாங்க, பல அதிகாரிகளோட தொடர்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் இடி கிட்ட சில முக்கிய ஆதாரங்கள்லாம் கிடைக்குது. அதன் அடிப்படையாக வச்சு இதை நாங்கள் வந்து பெரிய அளவில் விசாரிக்கணும், ஒரு மணி லாண்டரிங் நடந்ததுக்கான மிகப்பெரிய முகாந்திரம்லாம் இருக்கு, இதை நம்ம விசாரிச்சோம்னா பல கோடிக்கான ஊழல் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி, ஆனா அப்ப பண்ணல, இப்போ வந்து பண்ணிருக்காங்க. இனிமே வந்து இடி இதுல உள்ள வரும். இப்ப இடி உள்ள வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு பிஜேபி வந்து திமுகவை கார்னர் பண்றதுக்கோ பெரிய அளவுல எதிர்க்கிறதுக்கோ தேவை இல்லை. ஏன்னா திமுக வரக்கூடிய 2029 தேர்தல்ல பெரிய அளவுல அவர்களுக்கான அரசியல் இல்லாம போயிடுச்சு. வேற வழியே இல்லாம பிஜேபி கூட இணையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா பல பேர் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அப்போ இன்றைக்கு வந்து திமுகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல பிஜேபி இல்லை அரசியல் ரீதியாக. அப்போ வந்து அவர்கள் அப்படியே அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் பண்றாங்க. முன்னாடி காட்டின வேகத்தை இப்போ காட்டலாம். ஆனா இப்போ இங்க டிவிக்கு அரசு, தாவேக அரசுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. திமுகவினுடைய இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கட்டம் கட்டுறது. ஸோ நேரு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான், உதயநிதியை முதற்கொண்டு டார்கெட் பண்ணாதான் டிவிக்கே தங்களோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். ஏன்னா முதல்ல விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற அரசியல் எடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த வகையில உதயநிதிக்கு தான் இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது புரிய வருது. ஏன்னா ரத்தீஷ் அவர்கள்ன்றவர் ஒரு நிழல் உலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். அவர் ஒரு பவர் சென்டர் மாதிரி தான். வெளியே வந்து அவர் யாருக்குமே பெருசா தெரியாது. ஆனா அவரை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உதயநிதியை உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா உதயநிதிக்கும் இவருக்குமே தனிப்பட்ட உரையாடல் முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே நிச்சயமா இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இப்போ தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான டாஸ்க். அதை நோக்கி தான் இவர்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா நேரு அவர்களுடைய உதவியாளர்கள் முதற்கொண்டு எல்லாருமே தொடர்பில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர்கள் தரப்புல இருந்து நேருவோ இல்ல இந்த உதவியாளர்களோ ரத்தீஷ் அவர்களோ யார் வாயை திறந்தாலும் இதுல வந்து உதயநிதி அவர்கள் மாட்டுவாரு. இன்றைக்கு அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஸோ அவர் மேல வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா என்னதான் திமுக தரப்புல இருந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் திட்டமிட்டு எங்களை வந்து பழிவாங்குறாங்கன்னு சொன்னாலும் அது மக்கள் மத்தியில எடுபடாது. ஏன்னா இதெல்லாம் கடந்த ஆட்சியிலேயே பேசப்பட்ட வழக்குகள். ஏதோ புதுசா இப்பதான் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது வேற. ஏற்கனவே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இடி விசாரிக்க வரும்போது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இடி வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி 2 கடிதம் அனுப்பும்போது அப்படி போடாம கிடப்பில் போட்டாங்க. ஸோ ஏற்கனவே நிலுவையில் இருந்த வழக்கை இவர் கையில் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்கம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கவும் முடியாது. இதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு மன உளைச்சல்ல இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா உதயநிதியை பல முறை எச்சரித்தும் உதயநிதி வந்து இதை கேட்கல அப்படிங்கிறதான். ஏன்னா கடந்த ஆட்சியில வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிகாரிகளுக்கான டிரான்ஸ்ஃபர்லாம் ரத்தீஷ் அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் எனக்கே தெரியாம யாரோ ஒரு பையன் வந்து உதயநிதி பேரை சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு போறான் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சரியில்லை, இந்த பையன் நமக்கு வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி உதயநிதி கிட்ட ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனாலும் இல்ல அந்த விஷயத்த வந்து கொஞ்ச நாள் வந்து சைலண்ட் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரத்தீஷ் அவர்கள் மறுபடியும் உதயநிதி கிட்டே வந்து வந்துடுறாரு. ஸோ இப்படியாக ஸ்டாலின் அவர்களும் பெரிய சிக்கல் தான். நம்ம அப்பவே வந்து எச்சரிச்சோம், ஆனா இவங்க வந்து கேட்கல, இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு கடைசியில வந்து நம்ம தான் மாட்ட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கான ஒரு கவலையும் இருக்கு. ஸோ எது எப்படியோ இங்க திமுக வந்து வசமா மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சென்ட்ரல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் லாபி பண்றதுக்கு அங்க அரசியல் வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரேடியா பிஜேபி கிட்டேயே போயிட்டு சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஐயா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு நின்னாலும் இவர்கள் வந்து நாளைக்கு அரசியல் கூட்டணியா போறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியாது. கண்டிப்பா அவர்கள் அதை டிமாண்ட் பண்ணுவாங்க. பிஜேபி வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேற. அவர்கள் கிட்ட போனாங்கன்னா யாருனாலும் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி அப்படியே கிளீன் ஆயிடுவாங்க. அவங்க கூட்டணி வைக்கிற வரைக்கும் எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க. கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா பிஜேபி வந்து திமுக கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா வாஷ் பண்ணிடுவாங்க. ஓகே இதுக்கப்புறம் இவங்க நல்ல கட்சிப்பா, நாங்க வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க போராட போறோம் அப்படிங்கிற மாதிரி முன் வச்சிருவாங்க. ஆனா திமுக முழுக்க வந்து சிறுபான்மை மக்களை ஒரு பேக்கப்பா வச்சுக்கிட்டு இந்த நடந்து முடிந்த தேர்தலில் கூட இஸ்லாமிய சமூக வாக்குகள் வந்து அதிகப்படியா திமுக வந்து விழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அவர்கள் வந்து அந்த சைடு எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது பொலிட்டிக்கலா பார்க்க வேண்டியது. இருந்தாலும் இந்த வழக்கு சார்ந்து பார்க்கும்போது உதயநிதிக்கு வந்து ஒரு செக் வந்து வச்சிருக்கிறாங்க. உதயநிதியை வசமா சிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துருக்காங்க. ஒரு சில ஆதாரங்கள் கூட அந்த கடிதத்தில் வந்து அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. இடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு பேப்பர்ல வந்து எழுதி அனுப்புறாங்க. இங்க பாருங்க டெண்டருக்கான வேல்யூ இவ்வளவு, அதை வந்து கட்சிக்கான பார்ட்டி ஃபண்டுங்கிறது இவ்வளவு,
அதனால நீங்க இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி எழுதி வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புறது. ஒரு சில பேர்லாம் லெட்டர் பேட்லயே அந்த அவருடைய ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவரோட லெட்டர் பேட்லயே வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் தொடர்பான விவரங்கள்லாம் எழுதி கமிஷனே வந்து அதில் மென்ஷன் பண்ணியே எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனதெல்லாம் இடி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டேட்டாவும் இப்போ வந்து அவர்கள்ட்ட இருக்கும். அப்ப இடி உள்ள வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து உதயநிதி அவர்கள் வந்து மாட்டுவாரு. இவங்க என்னதான் வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டு இல்ல இடி வந்து தங்களோட அதிகாரத்தை வந்து மீறி செயல்படுறாங்க, இடிக்கு வந்து இந்த அதிகாரம் யாரு கொடுத்தது, நேரடியா வந்து எப்படி விசாரிக்கலாம் இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாலும் இங்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் வந்து நேரடி விசாரிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது கடந்த முறை ஆட்சியில் இருந்த அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ யாருக்கிட்ட வேணாலும் போயிட்டு அவர்கள் வந்து விசாரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இவர்கள் ஒரு அடிப்படையில் ஒரு ஆதாரத்தை வந்து திரட்டி ஈடி கிட்ட கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பல பேரை சிக்க வைக்க முடியும். அந்த அடிப்படையில தான் ரத்தீஷை வந்து பிடிச்சு உதயநிதி கிட்ட வரைக்கும் போக முடியும். உதயநிதி அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் தான் திமுகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத தலைவர் மாதிரி. ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, சட்டமன்றத்திலுமே வந்து உதயநிதி அவர்கள் தான் இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அடுத்த கட்டமா திமுகவை தலைமை தாங்க போறது அவர் தான் அப்படிங்கிறது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ திமுகவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா உதயநிதியை வந்து லாக் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய ஆளும் தரப்புக்கான ஒரு டாஸ்கா வந்து இருக்கும். அது நிச்சயமா வந்து அவர்கள் அரசியல் ரீதியா பார்க்கலனா கூட கடந்த ஆட்சியில் இவ்வளவு தூரம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தா நிச்சயமா மக்களே வந்து பாராட்டுவாங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து முன்னாள் அமைச்சர் KN நேருவோ இல்ல உதயநிதியோ வந்து கைது பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா பலரது தரப்புல வந்து பாராட்டுகள் தான் வாங்கி கொடுக்குமே தவிர ஒரு அரசியல் பழிவாங்களா பார்க்கப்படவே படாது. அதனால எதற்குமே வந்து அவர்கள் பெரிய அளவுல சிந்திக்காம உடனடியா துரிதமா நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும். இதுல யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்களோ யாருடைய பெயர்லாம் அடிபடுதோ அவர்கள்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து பாரபட்சமின்றி நீதியின் முன்னாடி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம வைக்கிற கோரிக்கையும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.